பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. கொலோசையர் 3வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்பதாக. உங்களை தேவனுக்குள் மறைத்து கொள்ளுங்கள். ஹைட் யுவர் செல்ஸ் இன் காட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தேவ ஜனங்கள், உங்களை ஆண்டவருக்குள் மறைத்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். யோவான் ஸ்நானகனைப் போல இயேசு என்னில் பெருக வேண்டும், என்னுடைய சுயம் மறைய வேண்டும் என்று விரும்புங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல நான் அல்ல கிறிஸ்து என்று அறிக்கையிட்டு இயேசுவை வெளிப்படுத்துங்கள். உங்களை இயேசுவின் காயங்களுக்குள் மறைத்து அவருடைய மகிமை உங்கள் மூலம் வெளிப்பட உங்களை அர்ப்பணியுங்கள். இந்நாட்களில் காணப்படுகிற ஜனங்கள் தங்களை பிரபலப்படுத்துவதற்கு விரும்புகிறார்கள். அதற்காகவே சத்துரு பல சமூக ஊடகங்களை நிறுவியிருக்கிறார். அநேக முகநூல் மற்றும் பல ஊடகங்களிலும் தங்களை பற்றி அனுதினமும் பதிவிடுதலை வழக்கமாய் கொண்டிருக்கிறார்கள். அறியாமையினால் உலகத்தின் ஜனங்கள் அப்படிப்பட்டவற்றில் மூழ்கி காணப்படும் போது ஊழியர்களும் விசுவாசிகளும் கூட தங்களை பிரபலப்படுத்துவதற்கு அப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவது பரிதாபத்திற்குரியது. தங்களுடைய புகைப்படங்களையும் வேதாகம விநியோகங்களையும் ஞானஸ்நானத்தையும் ஊழியங்களையும் பொதுவெளியில் பிரபலப்படுத்துவது சுவிசேஷத்திற்கு எதிராய் காணப்படுகிறவர்களிடமிருந்தும் அரசாங்கங்களிலிருந்தும் பல எதிர்ப்புகளையும் தடைகளையும் கொண்டு வருகிறது. அவைகள் கர்த்தருடைய பணி பரவி செல்லுவதற்கு இடையூறாக மாறிவிடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை மறைத்து வாழுங்கள். இயேசுவும் கூட அவருடைய 12வது வயதிலிருந்து 30வது வயது வரைக்கும் அவரை மறைத்து வாழ்ந்து வந்தார். அவருடைய 12வது வயதில் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறதை கேட்டு அவர்களிடம் கேள்விகளை கேட்டார். அவர்கள் நடுவில் அவர் பேசின வேளையில் அவருடைய பேச்சை கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். அவரை தேடி வந்த பெற்றோர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். 12வது வயதில் பிதாவுக்குரிய காரியங்களை செய்தவர் அடுத்த 18 வருடங்களும் கூட தச்சு தொழிலை செய்தாலும் பிதாவுக்கு அடுத்த காரியங்களையும் செய்திருக்கக்கூடும். அவைகள் வேதாகமத்தில் எழுதப்படாதபடிக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் சவுலை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். பின்பு சாமுவேலை நோக்கி, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று உன்னை மறைத்து கொண்டு செல் என்பதாக கூறினார். இந்நாட்களில் நாமும் நம்மை மறைத்து வாழ்வதற்கு கர்த்தரிடத்தில் கிருபையை கேளுங்கள். பிசாசு மேட்டிமைகளை விதைத்து நம்முடைய சுயத்தை வெளிப்படுத்த தூண்டுவான். அவைகள் நமக்கு கண்ணியாக மாறிவிடும். அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்ல. ஆகையால் உங்களை கிறிஸ்துவுக்குள் மறைத்து அவரை வெளிப்படுத்துங்கள். அப்போது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி பிரபலப்படுத்தி கனப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களை உமக்குள் மறைத்து கொண்டு உம்மை வெளிப்படுத்தி ஜீவிப்பதற்குரிய கிருபைகளை பரத்திலிருந்து கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் என்று சொல்லுவதற்கும் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று சொல்லுவதற்கும் ஒன்றுமில்லை. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை. அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் செயல்களிலும் உம்மை வெளிப்படுத்தி உம்மை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி ஜீவிப்பதற்கு எங்களை பழக்குவிப்பீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும்.
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வாக்கு கொடுத்தவர். நன்மையான எல்லா ஈவுகளினாலும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அலங்கரித்து ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்ணன் மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே.